லூக்கா 13:11 முதல் 13 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். வேதத்துல பாத்தீங்கன்னா 18 வருஷம் ஒரு ஸ்திரீ நிமிர முடியாத கூனியா இருக்கிறான். சற்றேன்னு நிமிர முடியாதான். இவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. நிமிர முடியாது. அப்படியே குனிஞ்சுதான் நடக்க முடியும். என் அருள்நாதர் இயேசு சொன்னார், 18 வருஷம் ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பொல்லாத சாத்தாவளை கட்டி வச்சிருந்தான். ஆனா இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆனாயின்னு சொன்ன ஒரு வார்த்தையில அவா அந்த கூனி நிமிர்ந்து நல்ல சுகமாயிட்டா. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க வியாதி எல்லாம் மறைஞ்சிரும். இன்னைக்கு ஒருவேளை பொல்லாத பிசாசு உங்களுக்கு வியாதியை கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை உங்க பிசினஸ்க்கு எதிராக பொல்லாத பிசாசு கிரியை செய்யலாம். அநேக பொல்லாத மனிதர்கள் எழும்பி செய்வனை செஞ்சிருக்கலாம். உங்களை வளர விடாதபடிக்கு உங்க பிசினஸ் எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி ஒருவேளை செய்வனை வச்சிருக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒருவேளை ஒரே போராட்டமா இருக்கலாம். பொல்லாத பிசாசு அநேக குடும்பத்தில் இன்னைக்கு போராடிட்டு இருக்க நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு விடுதலையை கொடுக்க போறேன். அது மெய்யான விடுதலை. என் அருள்நாதர் இயேசு ஒரு விடுதலையை கொடுத்துட்டாருன்னா அது மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பொல்லாத பிசாசினால் வரும் எல்லா பிரச்சனைகளையும் அழிப்பதற்காகவே என் அருள்நாதர் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். சிலுவையிலே பொல்லாத சாத்தானுடைய தலையை நசுக்கினார். வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, ஸ்ரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அவர் நசுக்கிட்டார். என் அன்பிற்கு எனவேதான் இயேசுன்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு ஓடும். இன்னைக்கு எத்தனையோ பேர் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருப்பாங்க. எந்தெந்த இடத்துக்கெல்லாமோ கொண்டு போனாலும் விடுதலை கிடைக்காது. ஆனா ஏசப்பாட்ட வந்தா இயேசுவின் நாமத்தை சொன்னா போதும், இயேசுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இன்றைக்கு விடுதலை. இன்னைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு பின்னாடி கிரியை செய்யறது பொல்லாத பிசா. இன்னைக்கு கேன்சர் வியாதிக்கு பின்னாடி கிரியை செய்யறது பொல்லாத பிசாசு. இன்னும் எத்தனையோ வியாதிகளுக்கு பின்னாடி கிரியை செய்யறது பிசாசு. அந்த பிசாசை நம்ம விரட்டிட்டோம்னா அந்த வியாதி சுகமாயிரும். என் அன்பிற்குரியவர்களே, அதே போலதான் அந்த ஸ்ரீ 18 வருஷம் கூனியா இருந்தா. என் அருள்நாதர் இயேசு அந்த பிசாசை துரத்தின உடனே அந்த வியாதியில இருந்து அவ பரிபூர்ண விடுதலை ஆயிட்டான். ஒருவேளை நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு விரோதமா ஒருவேளை பொல்லாத மனுஷர்கள் செய்வனை செஞ்சிருக்கலாம். ஒருவேளை அங்க போனா விடுதலை கிடைக்கும், இங்க போனா அந்த மந்திரவாதியை பார்த்தான்னு சொல்லி நீங்க எத்தனையோ பணங்களை ஒருவேளை செலவு பண்ணி நீங்க இன்னும் விடுதலை இல்லாம சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஏசப்பாட்ட வாங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசே என்னை விட்டு வெளியே போ, என் பிசினஸ் விட்டு ஓடு, என் சரீரத்தை விட்டு ஓடுன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். பிசாசை ஜெயித்த ஒரே நாமம் இயேசுவின் நாமம். பிசாசு வேற எதுக்குமே பயப்படாது, இயேசுவின் நாமத்துக்கு மட்டும்தான் பயப்படும். ஏன்னா அவர் ஒருவரே பிசாசை ஜெயித்தவர், அவர் ஒருவரே பாதாளத்தை ஜெயித்தவர். அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை பல வருஷமா நீங்க கொடிய வியாதியில இருக்கலாம், கேன்சர் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் பலவிதமான வியாதியில நீங்க வாடி போய் தவித்து கொண்டு இருக்கலாம், மரண படுக்கையில இருக்கலாம். ஐயோ இனி மரணம் தான் வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்க தவித்து போயிருக்கலாம். இந்த வியாதியில இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காது, நான் அந்த வியாதியிலே மறிச்சிருவேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க புலம்பிட்டு இருக்கலாம். ஆனா இயேசு உங்களை பார்த்து சொல்றார், நீ மறிப்பதில்லை. ஹல்லேலூயா. நீ மறிப்பதற்காக நான் அந்த பூமிக்கு வரல, உன்னை வாழ வைப்பதற்காகவே நான் அந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். வேதம் சொல்லுகிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற எதுக்கும் வராது. ஆனா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே இந்த பூமிக்கு வந்தேன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சரீரத்துல வந்துட்டான்னா அந்த பிசாசு அவங்களை அழிக்கணும்னு தான் வருவான். ஆனா என் அருள்நாதர் இயேசு உங்க இருதயத்துல வந்துட்டாருன்னா, உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னா, உங்க வாழ்க்கையில ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண படவுமே வந்தேன்னு ஆண்டவர் சொல்றேன். உங்களை வாழ வைப்பதற்காகவே என் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து,
அவர் மரித்தார், பொல்லாத பிசாசினால் சோதிக்கப்பட்டார், சிலுவையில முள்முடி சூட்டப்பட்டார், உடலெல்லாம் ரத்தம், முள்முடியை அடிச்ச அடியில கண்ணோடி அந்த முள்கள் வந்தது, கண்கள் பார்வை இழந்தார், கைகள்ல கால்கள் ஆணி விழாவினால் ஈட்டினால் விழாவில குத்தினார்கள், ரத்தமும் தண்ணீரினால் வந்தது. இத்தனை பாடுகளை எதற்காக அவர் செய்தார்? நம்முடைய வியாதியை அவர் சிலுவையில சுமந்தார், நம்முடைய பலவீனத்தை அவர் சிலுவையில சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய நோய்களெல்லாம் அவர் சிலுவையில சுமந்துட்டார். இனி நாம சுமக்க தேவையே இல்லை. நம்ம சரீரத்துல வியாதிக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா சிலுவையில ஏசப்பா சுமந்துட்டாங்க. நம்ம இயேசுன்னு சொன்னா போதும், ஏசப்பான்னு சொன்னா போதும், நமக்கு விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு நீங்க ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க. எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்துல நீங்க இருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையில விருத்தியே இல்லை, முன்னேற்றமே இல்லை, பொல்லாத பிசாசு எல்லாத்தையும் தடை பண்ணிட்டே இருக்கான்னு நீங்க நினைக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க பிசினஸ்ல நீங்க வாங்கப்பா, எங்க குடும்பத்துல தலைவரா நீங்க இருங்க, நீங்க எங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா வந்துட்டாருன்னா போதும், உங்க வாழ்க்கையை தலைகீழா மாறும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையில இருக்கிறீங்க, பல லட்சம் ரூபா கடன்ல, ஐயோ இனி தற்கொலை, குடும்பமா தற்கொலை பண்ணி மறிப்பதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை சிலர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இனி நீ கடன்காரன் கிடையாது, நீ கடன்காரி கிடையாது. ஏன்னா உன் கடனெல்லாம் நான் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டேன். நான் உனக்கு விடுதலை கொடுத்துட்டேன்னா அது மெய்யான ஒரு விடுதலை. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க எத்தனை லட்சம் கடனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு செகண்ட்ல அதை மாத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏவிஎம் ராஜன் என்ற பழைய ஒரு சினிமா நடிகர், சினிமா டைரக்டர், அதோடு கூட சினிமாவும் நடிச்சிருக்கார் நிறைய படத்துல. அவருடைய 50வது வயசு வரைக்கும் அவர் எத்தனையோ தெய்வங்களை கும்பிட்டுருக்காரு. அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கோயில்களா போவார். அவருக்கு இருக்கிற பணத்தை, நகைகளை எல்லாத்தையும் தூக்கி அந்த உண்டியலில் போட்டுருவாராம். அவ்வளோ பக்தியாக இருந்தார். அவர் வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் நஷ்டம். அவர் எடுத்த படம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு அவருடைய 50வது வயதில் அவருக்கு 15 லட்சம் கடன் இருந்தது. அப்போ 1984 15 லட்சம்னா ஒரு பெரிய தொகை. அந்த நேரத்தில் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. யார் கேட்டவங்க எல்லாரும் கைவிட்டாங்க. அந்த கடன்காரன் ஒவ்வொரு பக்கம் நெருக்கிறாங்க, நிறைய பேட்ட வாங்கியிருக்கிறார், எல்லாரும் நெருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் நெருக்கி அது வேதனையின் உச்சகட்டத்தில் ஒரு நாள் இரவு, இனி நான் மறிக்க வேண்டியதான்னு சொல்லி அவருடைய அறையில் ஒரு ஃபேன் ஓடிட்டு இருந்தது. இந்த இரவுல நான் அந்த ஃபேனில் தூக்கு போட்டு மறிச்சிட வேண்டியதான். ஆனால் கடைசியாக ஒரு ஆட்டை நம்ம கும்பிட்ட தெய்வங்களெல்லாம் கூப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி ஒவ்வொன்றா கூப்பிட்டாராம். உனக்கு நான் இவ்வளோ செஞ்சேன்னு, இந்த கோயிலில் வந்து இவ்வளோ ரூபா போட்டேன்னு சொல்லி ஒவ்வொன்றா கூப்பிட்டு பார்த்தாராம். ஒன்றுமே வரலையா. அப்போ வேதனையோடு நினச்சாராம், நம்ம போட்ட பணங்கள், அந்த நகைகளெல்லாம் வச்சுருந்தா கூட இந்த கடன் அடைச்சிருக்கலாமேன்னு சொல்லி மிகுந்த வேதனையில் அவர் தற்கொலை பண்ண நினச்ச அந்த நேரத்தில் திடீரென்ற அந்த பூட்டி இருந்த அறையில் பயங்கர வெளிச்சம், அந்த அறை முழுவதும் பயங்கர வெளிச்சமாக இருந்தது. அந்த வெளிச்ச மத்தியில் இருந்து கம்பீர தோற்றத்தோடு என் அருள்நாதர் இயேசு அவரோடு பேசினார். என் அன்பு மகனே, அப்பான்னு என்னை கூப்பிட மாட்டியான்னு சொல்லி இத்தனை பேரை நீ கூப்பிட்ட, என்ன கூப்பிட மாட்டியான்னு ஆண்டவர் கேட்டார். அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வந்து தான் அவர் கூப்பிட்டாரன் ஏசப்பான்னு சொல்லியும் ஏசப்பா சொன்னாங்களாம், என் அன்பு மகனே, இனி நீ கடன்காரன் கிடையாது. இதுவரைக்கும் நீ கடன்காரனா இருந்திருக்கிற, ஆனா இனி நீ கடன்காரன் கிடையாது. இனி நீ மறிக்க வேண்டிய கிடையாது, நீ வாழ பிறந்தவன். ஹல்லேலூயா அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டார். அவருக்கு ஒரே சந்தோஷம், அவருக்குள்ள இருந்த சந்தோஷத்தை அது சொல்லவே முடியாது. அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ சந்தோஷம். அவர் வாழ்க்கையில் எல்லா கடனும் மாறின சந்தோஷம் அப்பமே வந்துட்டான். காலையில் வழக்கம் போல எந்திரித்தார். காலை 9 மணி ஆனது. டெலிஃபோனில் ஃபோன் வந்து இவர் பயந்து போய், ஐயோ இன்னைக்கும் கடன்காரன் ஏச போகிறான்னு நினச்சி பயந்துட்டு இருந்தார். அப்போ பயந்து போய் எடுத்த உடனே அன்பாக எப்போ துமரா பேசுகிறவங்க ரொம்ப அன்பாக பேசினாங்களாம். பேசி இப்படி நாங்கள் இப்போ வர்றோம், உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னே போயிருக்கார். அப்போ சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த கடனுமே எங்களுக்கு தர வேண்டாம், ஒரு இதுவுமே தர வேண்டாம், எல்லா கணக்கும் பார்த்தோம். இப்போ நீங்கள் எங்களுக்கு இனி ஒன்றுமே, அது ஒரு ஆள்னா கூட பரவாயில்ல, எத்தனையோ பேர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு, எல்லாருமே சொல்லிட்டாங்களாம், நீங்கள் இனிமே எந்த கடனுமே தர வேண்டாம் சொன்னோடனே, எப்படி நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்கன்னொடனே அவங்கெல்லாம் சொன்னாங்களாம், நேற்று ராத்திரி யாரோ எங்கள் வீட்டு கதவை தட்டினாங்க,
தட்டி அவன் கடனை நீ கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நீங்கள் அப்போ இவர் சொன்னாராம், இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட கோவமாக அப்படி தான் பேசுவீங்க, ஆனால் எப்படி இன்னைக்கு இவ்வளோ சாந்தமாக இப்படி அமைதியாக பேசுகிறீங்கன்னு சொன்னோடனே அவங்களாம் சொன்னாங்களாம், அந்த சத்தத்தை கேட்ட உடனே எங்கள் சுபாவமே மாறிட்டுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஒரே இரவுல கர்த்தர் அவருடைய 15 லட்ச கடனை மாற்றிட்டாருன்னா உங்களுக்கு செய்ய முடியாதா? என் அருள்நாதர் இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கடனா இருக்கலாம், இந்த இரவு உங்கள் கடன் பிரச்சனையை அவர் மாற்றுவார். நீங்க எப்படி கொடிய வியாதியில இருக்கலாம், எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, இந்த இரவு அவர் உங்க வியாதியை மாற்றுவார். இந்த இரவு எப்படிப்பட்ட பாவத்துல நீங்க இருந்தாலும் சரி, இந்த இரவு எப்படிப்பட்ட பாவத்தை நீங்க அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.